ஸோ பெண்களுக்கு ரெவல்யூஷன் இருந்துச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. ஸோ அவங்களும் வந்து ஆக்டிவாக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த புரட்சி சம்மந்தமான விஷயத்துலலாம். நம்ம ஏர்லியர் என்ன பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா அந்த 1789 ரெவல்யூஷன் பார்த்தோம். அதுக்கப்புறம் 1791 வந்து கான்ஸ்டியூஷன் ஃபார்ம் பண்ணுச்சு. ரெவல்யூஷனரி கவர்மெண்ட் இன்ட்ரமாக ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ரெவல்யூஷனரி கவர்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா விமன் வந்து ரொம்ப ப்ரெஷரைஸ் பண்ணாங்க. எதுக்காக அப்படின்னா அவங்களோட வாழ்வாதாரத்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக. அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த விமன் வந்து வேலை செய்ய வேண்டியதாக இருந்துச்சு. இந்த மோஸ்ட் விமனும் பார்த்தீங்கன்னா தேர்ட் எஸ்டேட்டை சேர்ந்தவங்களா இருந்தாங்க. அவங்க என்னென்ன ஒர்க்லாம் பண்ண வேண்டியதாக இருந்துச்சுன்னா லாண்ட்ரஸஸாக இருக்க வேண்டியதாக இருந்துச்சு. லாண்ட்ரி வேலைலாம் பண்ணுவோம், சலவை வேலைலாம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, வண்ணான்னு சொல்லுவோம். நம்ம ஊரில் வண்ணான்ற ஏரியாலாம் இருக்குது அந்த பேரில். ஸோ அந்த வேலை, இது இல்லாமல் பூ வித்துட்டு இருந்தாங்க. அப்புறம் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி மார்க்கெட்டில் போய் காய்கறி விற்கிற வேலை அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் சர்வெண்ட்டாக இருந்தாங்க. அது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த வசதி படித்தவங்க இருப்பாங்கல்ல, அதுவும் தேர்ட் எஸ்டேட்லேயும் வசதி படித்தவங்க இருப்பாங்க, லாயர்ஸ், இன்ஜினியர்ஸ் அந்த மாதிரிலாம். அவங்க வீட்டில் இவங்க வேலைக்கார பெண்மணியாக இருந்தாங்க. ஸோ இது இந்த மோஸ்ட் ஆஃப் த விமன் இந்த கேட்டகரியில் வரவங்க. இவங்களுக்கு இன்னொரு பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் ஆக்சஸ் கிடையாது, கல்விக்கான வசதி இல்லாமல் இருந்துச்சு. அப்புறம் ஜாப் ட்ரைனிங்கும் இவங்களுக்கெல்லாம் கிடையாது. இது இல்லாமல் மற்ற பெண்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த நோபல்ஸ், அப்புறம் தேர்ட் எஸ்டேட்லேயே வசதி படித்தவங்களாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களோட குழந்தைங்க, அதாவது பெண் குழந்தைங்க. ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த எஜுகேஷனுக்கான ஆக்சஸ் இருந்துச்சு. ஸோ அந்த பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா கான்வென்ட்டுக்கு போக முடியும். ஆனால் படித்து முடித்த உடனே வீட்டில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ பெரும்பாலும் பெண்களுக்கு படிக்கவும் முடியாது, நல்ல வேலையும் ப்ராப்பராக செய்ய முடியாது. இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருந்துச்சு. இது இல்லாமல் இந்த மோஸ்ட் ஆஃப் த விமன் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபேமிலியும் பார்த்துக்கணும். ஸோ ஃபேமிலியை பார்த்துக்கணுன்னா போய் சமைக்கணும், தண்ணி கொண்டு வரணும், இது இல்லாமல் அவங்க குழந்தைங்களை பார்த்துக்கணும், ப்ரெட் வாங்கிறதுக்கு க்யூவில் நிற்கணும். அப்புறம் இவங்களோட சம்பளம்லாம் பார்த்திங்கன்னா மென்னை விட குறைவாக தான் இருந்துச்சு. ஸோ இந்த சமயம் பார்த்திங்கன்னா பெண்கள் வந்து பொலிட்டிக்கல் கிளப்ஸு, அப்புறம் நியூஸ் பேப்பர்ஸ்லாம் தொடங்கினாங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அரசியல் சார்ந்த விஷயம், அதாவது அவங்களுக்கு தேவையான விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு, இது இல்லாமல் அதை வெளில வந்து வாய்ஸ் பண்ணுறதுக்கு, உறக்க பேசணும்னு சொல்லுவாங்கள்ல, அதுக்காக இந்த கிளப்ஸ் எல்லாம் ஆரம்பித்தாங்க. அந்த சமயம் பார்த்திங்கன்னா 60க்கு மேற்பட்ட கிளப்ஸ் இந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு ஃப்ரெஞ்சு சிட்டிஸ்லேயும் வந்து இதை தொடங்கி வச்சுருந்தாங்க. இதில் முக்கியமானது பார்த்திங்கன்னா சொசைட்டி ஆஃப் ரெவல்யூஷனரி அண்ட் ரிப்பப்ளிக்கன் விமன். ஸோ இதை இருக்கிறதுல ரொம்ப ஃபேமஸ்ஸு. அவங்களோட முக்கியமான டிமாண்ட் பார்த்திங்கன்னா விமனுக்கு வந்து பொலிட்டிக்கல் ரைட்ஸ் மென்னுக்கு ஈக்குவலாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. இது இல்லாமல் ஏற்கனவே பார்த்திங்கன்னா இந்த பெண்கள் எல்லாருமே வந்து இந்த கான்ஸ்டியூஷன் ஆஃப் 1791 பார்த்திங்களா, அதோட டிசப்பாயிண்டடாக இருந்தாங்க பெண்கள் எல்லாமே. ஏன்னா இவங்களை வந்து பெண்களை வந்து அதில் பாசிவ் சிட்டிசன்ஸாக ஆக்கினதுனால அவங்க ஏற்கனவே இதில் அப்செட். ஸோ இந்த கிளப்ஸ், இந்த நியூஸ் பேப்பர்ஸ்லாம் ஃபார்ம் பண்ணி அவங்க என்னென்னலாம் கேட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓட்டிங் ரைட்ஸ் கேட்டாங்க. இது இல்லாமல் அசம்பிளியில் இவங்களும் எலெக்ட் பண்ணி அமர வைக்கணும்னு எதிர்பார்த்தாங்க. இது இல்லாமல் பொலிட்டிக்கல் ஆஃபீஸ் இந்த அசம்பிளி மூலயமா இவங்களுக்கும் பதவியெல்லாம் கொடுக்கப்படணும் அப்படின்னு கோரிக்கை வச்சுருந்தாங்க. ஸோ இந்த ரெவல்யூஷனரி கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து பெண்களுக்கு வந்து சில முக்கியமான விஷயங்கள்லாம் கொடுத்துருந்தாங்க. அதாவது அவங்க வந்த புதுசில் வந்து நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தாங்க. அதுக்கப்புறம் தான் மாறினாங்க. இந்த புரட்சியை சார்ந்த முக்கியமான ஆட்கள்லாம், இந்த ராபர்ட்ஸ்பியர் அந்த மாதிரி ஆளுங்கள்லாம். ஸோ அதில் முக்கியமான விஷயம் என்னென்னலாம் இவங்க ஸ்டார்டிங்கில் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஸ்கூல்ஸ் வந்து அமைச்சிருந்தாங்க. ஸோ இதில் வந்து பெண்களுக்கு வந்து கம்பல்சரி எஜுகேஷன் இருந்துச்சு. ஸோ கம்பல்சரியாக அவங்க வந்து ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்ட்டு இருந்துச்சு. அதே மாதிரி மேரேஜ் வந்து ஃபோர்ஸ் பண்ண முடியாது. முன்ன வந்து வீட்டில் இருக்கிறவங்களே ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி வைப்பாங்க பார்த்தீங்களா, கான்வென்ட் படித்து முடிச்சதுக்கப்புறம். இப்போ எந்த பெண்களுக்கும் வந்து அவங்களோட விருப்பத்துக்கு எதிராக எந்த ஒரு அப்பாக்களும் வந்து, அதுவும் குறிப்பாக அப்பாக்கள் தான், ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சட்டம் கொண்டு வந்தாங்க. இது இல்லாமல் இந்த மேரேஜே பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு ஃப்ரீ வில் கான்ட்ராக்ட் ஆகிடுச்சு. அதாவது விருப்பத்தில் வந்து நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு விருப்ப கான்ட்ராக்டாக இந்த சமயம் அறிவிக்கப்பட்டுச்சு. அதே மாதிரி இந்த மேரேஜ் வந்து சிவில் லாக்கு கீழே வந்து ரெஜிஸ்டர் ஆகிருக்கணும். அப்புறம் இன்னொன்று பார்த்திங்கன்னா டைவர்ஸ் வந்து லீகல் ஆக்குனாங்க. அப்புறம் போத் விமனும் மென்னும் அப்ளை பண்ணலாம், அந்த மாதிரி ஆக்குனாங்க. இது இல்லாமல் பெண்கள் வந்து ஜாப் ட்ரைனிங்க்கு போகலாம். முன்ன ஜாப் ட்ரைனிங்லாம் இல்லாமல் இருந்துச்சுல்ல. ஸோ அதெல்லாம் என்ன ஆகும்னா அந்த சமயத்தில் வந்து அவங்க வந்து கலைஞர்கள் ஆகலாம். ஸோ ஏதோ ஒரு கலை அவங்க கற்றுக்கலாம். அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா டீச்சர்ஸாக இருக்கட்டும், இல்லை ஆர்ட் இல்லை வந்து ட்ராமா அந்த மாதிரிலாம் இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி ட்ரைனிங்லாம் அவங்க போய் எடுத்துக்கலாம். இதெல்லாம் இருந்துச்சு. இது இல்லாமல் பிஸ்னஸும்
ரன் பண்ணிக்கலாம். ஸோ பிஸ்னஸ் விமனாகவும் இங்கே ஆயிக்கலாம். அந்த மாதிரியும் ஸ்டார்டிங் மெஷர்ஸ் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெயின் ஆஃப் டெரர் அந்த சமயத்தில் என்னென்னலாம் ஆச்சு. ஏன்னா அது வரைக்கும் பொலிட்டிக்கல் ரைட்ஸ்லாம் இருந்துச்சு, விமன் வந்து ஸ்ட்ரகிளில் இருந்தாங்க. ஏன்னா மேலும் மேலும் வந்து அவங்களுக்கு சொசைட்டியில் வந்து என்னதான் சட்டம் வந்து ரைட்ஸ் கொடுக்கப்பட்டாலுமே இன்னும் அவங்களுக்கான தேவைகள்லாம் இருந்ததுனால அவங்க ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பெஸ்ட்டு ஓட்டிங் ரைட்ஸ்லாம் தரல. ஸோ அதனால் அவங்க ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ அசம்பிளியில் வந்து அவங்களுக்கு ஒரு இடம் வேணும் அப்படிலாம் சொல்லி. ஸோ இந்த ரெயின் ஆஃப் டெரர் அப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிளப்ஸ் எல்லாத்தையும் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. பொலிட்டிக்கல் கிளப்ஸ் விமன் அமைச்சிருந்தாங்க பார்த்தீங்களா. ஸோ இதனால் என்ன ஆச்சு அப்படின்னா பெண்கள் வந்து பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டீஸில் வந்து பங்கேற்க முடியல. அதே மாதிரி இந்த கிளப்ஸ் சேர்ந்த ப்ராமினென்ட் விமன்லாம் இருப்பாங்கள்ல, அவங்க எல்லாரையும் வந்து அரெஸ்ட் பண்ணாங்க. இது மட்டும் இல்லை, நிறைய பேரை வந்து எக்ஸிக்யூட்டும் பண்ணாங்க. எக்ஸிக்யூட்னா மரண தண்டனை விதிச்சாங்க. ஸோ பெண்களோட இந்த ஓட்டிங் ரைட்ஸாக இருக்கட்டும், அப்புறம் ஈக்குவல் வேஜஸ் பார்த்தோம்ல ஸ்டார்டிங்கில், ஸோ அதுவும் வந்து கண்டினியூ ஆகிட்டு தான் இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு 200 வருஷத்துக்கு இந்த பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு. ஃப்ரான்ஸில் மட்டும் கிடையாது, வேர்ல்டு ஓவர் பார்த்திங்கன்னா இந்த ப்ராப்ளம் இருந்துச்சு. நம்ம இந்தியாவிலே இருந்துச்சு பெண்களுக்கு ஓட்டிங் ரைட்ஸ். ஸோ இதுலேருந்து முளைச்சது தான் இன்னொரு முக்கியமான மூமெண்ட். அது என்னென்னா இன்டர்நேஷ்னல் சஃப்ரேஜ் மூமெண்ட் அப்படின்னு சொல்லி. ஸோ அடல்ட் சஃப்ரேஜ்னாவே வந்து வயதுக்கு வந்தவர்கள் வந்து ஓட்டு போடுறது. ஸோ அந்த சமயத்தில் வந்து 21க்கு அபவ் இருக்கிறவங்க ஓட்டு போடலாம். அப்புறம் தான் 18 ஆகுனாங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சஃப்ரேஜ் வந்து யாருக்குமே அதாவது எல்லாருக்குமே இல்லாமல் இருந்துச்சு. வெறும் வெல்த்தியாக இருக்கிறவங்க மட்டும் தான் இருந்துச்சு. அது இங்கேயும் ஃப்ரான்ஸ்லேயும் அதே கதை தான். அப்புறம் மென்னுக்கு சஃப்ரேஜ் ஓட்டு போடலாம், 21க்கு அப்புறம் ஓட்டு போடலான் இருந்துச்சு. பெண்களுக்கு கிடைக்காமே இருந்துச்சு உலகம் ஃபுல்லாகவுமே. நம்ம நாட்டில் பார்த்திங்கன்னா 1947 நம்ம சுதந்திரம் அடைஞ்ச உடனே கொடுத்துட்டாங்க. ஆனால் மற்ற நாடுகள்லாம் சுதந்திரம் அடைஞ்சாலுமே அவங்களுக்கெல்லாம் பெண்களுக்கு குறிப்பாக ஓட்டிங் ரைட்ஸ் எல்லாருக்குமே தரல. ஸோ இந்த இன்டர்நேஷ்னல் சஃப்ரேஜ் மூமெண்ட் உலகம் ஃபுல்லாக 19th சென்ச்சுரியோட இறுதி அந்த சமயங்கள்லேயும் வெயிட்டாக நடந்துட்டு இருந்துச்சு. அப்புறம் 20th சென்ச்சுரியோட ஸ்டார்டிங்லேயும் நடந்துட்டு இருந்துச்சு. அதாவது இந்த 1900 ஸ்டார்ட் ஆகும் பார்த்தீங்களா, அதுலேருந்தும் இந்த மூமெண்ட் நடந்துட்டு தான் இருந்துச்சு. ஃப்ரெஞ்சு விமனும் சரி, அவங்களும் இந்த 1791க்கு அப்புறமும் பயங்கரமாக அதுக்கு போராட்டம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒரு 100-150 வருஷம் கிட்ட போச்சு. லாஸ்ட்டாக அவ்வளோ போராட்டங்க நம்மளுக்குலாம் வந்து அவ்வளோலாம் கிடையாது. ஃப்ரான்ஸ்லாம் அவ்வளோ மோசமாக இருந்துச்சு. 1946 தான் ஃப்ரான்ஸ் என்ன பண்ணுச்சு, பெண்களுக்கு வந்து ரைட் டு ஓட், அதாவது ஓட்டு போகிறதுக்கான உரிமையை கொடுத்தாங்க. ஸோ மீதியை நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். உங்கள் கமெண்ட்ஸை தொடர்ந்து பதிவு பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் சப்போர்ட்டிங் மை சேனல்.